No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் யார்? சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர், செங்கோட்டையன் அவர்களும் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த பதவியை வந்து இவங்க நம்ம கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியை வந்து அதுக்கப்புறம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதை யோசிச்சு இவங்க அந்த பதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ரகுபதின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லு, செங்கோட்டையன் பாஜகவினால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் அப்படிங்களா? அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பாஜக வந்து இன்னைக்கு இபிஎஸ்ஸை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல பாஜக இருந்திருந்தால், அவ்வளோ பவர்ஃபுல்லாக பாஜக இருந்திருந்தால் செங்கோட்டையன் வந்து பாஜகவில் கூட போய் சேர்ந்து இபிஎஸ்ஸை காலி பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவரால் பாஜக வந்து நம்பி கைவிடப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார். இப்போ அவருடைய அரசியல் எதிர்காலம், அவர் வந்து ஏதோ கடைசி சமயத்தில் அவரை வந்து அதிமுக என்ற ஒரு இயக்கத்தில் என்னை இருக்க விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கம், அந்த மோட்டிவேஷன் தான் அவர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் அவரை வந்து அப்படி புஷ் பண்ணியிருக்கு. நீங்கள் இன்னொன்றுங்க, ஒரு கவுன்சிலரை கூட போய் நீங்கள் திமுகவில் சேருங்க, நீங்கள் இந்த கட்சியில் சேருங்கன்னு பாஜக யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வேணும் வரணும்னா நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து சேருங்கன்னு வாங்க. நீங்கள் 1970 பேட்ச் எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க தெரியுமா? திரு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது எந்த மாற்று கட்சியிலேருந்து யாருமே வரமாட்டேன்றாங்க அப்படின்னொடனே நாளைக்கு வந்து 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றவர்கள்லாம் எங்கள் கட்சியில் சேர்றாங்க, பரபரப்பான செய்தி அப்படிலாம் போட்டேன். சரி, அப்புறம் போய் பார்த்தா அந்த இது தான் 70s பேட்சில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள், நீங்கள் அவரால் பண்ண முடியாத அவருக்கு ஆதரவு இருக்குது இல்லை, அதெல்லாம் தாண்டி அந்த நேம் இருக்குல்ல, செங்கோட்டையன் தாவேக்கால இருக்காரு, அந்த செங்கோட்டையன் நம்ம கூட இருந்தாருன்னா நல்லது தானே. 2026 தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் செங்கோட்டையன் நின்றால் கண்டிப்பாக தோற்றுருவார் அப்படிங்கிறாரு. இல்லை, அது ஒரு பர்சனல் ஃபைட்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். அது வந்து அதிமுகவுடைய பெல்ட்டு ப்ளஸ் செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஒன்று இருக்குங்க. நீங்கள் அந்த கொங்கு மண்டலத்திலேயே வந்து செங்கோட்டையனுடைய ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே போய் அவர் நின்னார்னா அப்படியே அந்த என்டையர் பெல்ட்டே வந்து ஓட்டு போட்டுரும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கான செல்வாக்கு இருக்குது. செங்கோட்டையனுக்காக விஜய் பரப்புரை பண்ணுறாரு. அதே மாதிரி மற்ற பகுதிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகளும் செங்கோட்டையன் ஈடுபடுவார். அவருக்கு தெரியும்ல யார் கிரவுண்டில் யார் இருக்கா, யார்கிட்ட பேசணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் செங்கோட்டையனுக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் இன்னொன்று, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிமுக இருக்கிற ஒரு பகுதி மேற்கு மண்டலம். அப்போ அந்த பகுதியில் திமுகவும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. திமுகவால் பண்ண முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு தாவேக்கா பண்ணுது அப்படின்னா அதுவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி தாவேக்காவா திமுகவா இந்த 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து தொடர்ந்து ஒரு நேரட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நவம்பர் 27 உதயநிதியோடைய பர்த்டே. தாவேக்காவா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல விஜயா உதயநிதியா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கும் போது நேற்று ஜெயிச்சது அப்போ விஜய் தானா? சரி, ஜெயிச்சது இல்லை, அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த நடவடிக்கையை வந்து சரியாக பண்ணிட்டார். ஒட்டுமொத்த ஊடகத்துடைய கவனம், ஒட்டுமொத்த அரசியல் கவனத்தையும் வந்து தன் பக்கம் திருப்பிட்டார். அந்த 27 டேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இந்த டேட்டில் தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு. இந்த டேட்டில் தான் வந்து சில விஷயங்கள் திமுகவும் பிளான் பண்ணியிருந்துச்சு உதயநிதிக்காக. அந்த அவருடைய பிறந்த நாளை கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடணும். ஆனால் இன்னொரு விஷயம் கூட நான் படித்தேன். உதயநிதி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாருமே வந்து மக்களுக்காக உதவி பண்ணுங்க, நம்மளுடைய திட்டங்களை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, பெருசாக நிகழ்ச்சிகள்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதே நேரத்தில் மக்கள்கிட்ட போய் சந்திங்க. அந்த எஸ்ஐஆர் தொடர்பாகவும் அதில் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அது வழக்கமாக சொல்கிற விஷயம் தான். நீங்கள் வந்து என் ஃபோட்டோ போட்டு இது பண்ணாதீங்க, மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த 27 தேதி குறிச்சனால அவர் இந்த பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு அவருடைய பிறந்த நாள் வருது. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக கொண்டாட வேண்டும் அப்படின்றது தான் வந்து திமுகவினருடைய ஆசையாக இருக்கலாம். நீங்கள் அவரை விட்டுருங்க, மற்றவங்கெல்லாம் கொண்டாடணும் அப்படின்லாம்
அப்போது அண்ணா அறிவாலயத்தில் சில பிளான்ஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்து நீங்கள் மற்ற இடங்களில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அது ஒரு பிறந்த நாள் அப்படின்னும் போது ஒரு ஏகப்பட்ட பேர் வந்து நிற்பாங்க உதயநிதியை போய் பார்க்கறதுக்கு, உதயநிதியை வந்து அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து இவர் போய் பார்க்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான். எல்லாமே அரசியல் தானே பிரதர். அது எப்படி ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு விசேஷமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கட்டும், அது அதில் எவ்வளோ பொலிட்டிக்கல் மைலேஜை கெயின் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணதான். கமலை வச்சு காம்பன்சேட் பண்ண பார்த்தாங்க. அதுதான் இப்போ அது ஆக்சுவலாக கமலோட ஸ்டேட்மெண்ட் திமுகவுடைய கொள்கையும் என்னுடைய கொள்கையும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நம்ம அந்த டார்ச் எல்லாம் தூக்கி போட்டதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நமக்கு அது தோணுது. ஏன்னா ரொம்ப கமலும் வந்து திமுக எதிர்ப்பை தான் ரொம்ப கடுமையாக கையில் எடுத்தார். திமுகவை தான் அவர் அதிமுகவை விட அவர் திமுகவை தானே ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணார். கூட்டணி வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டிவியில் பேசுகிறதெல்லாம் வந்து அப்படி டார்ச் எடுத்து வீசினது, இது எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி கமல் பாருங்கள் எப்படி பேசுகிறாரு அப்படின்ற அந்த வீடியோஸ் தான் பல பேர் எடுத்து போடுறாங்க. அதே கேள்வி தான் பத்திரிகையாளர்களாக உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, நான் அரசியலில் நடிக்க மாட்டேன், நான் நடிப்பில் அரசியலை கலக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து பயங்கரமான டைலாக்லாம் பேசினார்ல ஒரு மக்கள் நீதி மையமாக இருக்கும்போது, அது ஏதாவது ஒரு காம்பன்சேட் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணுறது தானே எல்லாமே. நீங்கள் நேற்றைய தினம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது டிவிகே செங்கோட்டையன் மேலே இருந்தது. திமுகவுக்கு அது வந்து ஒரு அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் இல்லை, உதயநிதிக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துருக்கும் மற்றவங்களால. உதயநிதியும் நேற்று வந்து அவருடைய பிறந்தநாள் ஸ்பீச்சில் பேசும்போது எனக்கு டாக்டர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க இருந்தாலும் வந்து மக்கள் என்னை பார்க்க வரல, நான் பேசுகிறத கேட்க வந்திருக்காங்கன்றதுனால நான் பேச வேண்டியது இருக்கிறது அப்படின்லாம் பேசும்போது அவர் மைண்ட்லேயும் ஏதோ ஒரு இடத்துல டிவிக்கோடைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசக்கூடிய எல்லா மேடைகள்லையும் அவர் வந்து டிவிக்கேவை இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. இன்டைரக்டாக நீங்கள் அட்டை தாஜ்மஹால்லாம் சொல்லி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இங்கேருந்து வருது இல்லை, பவள விழா பாப்பா அப்படின்லாம் வந்து இவங்களும் பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த ஒரு பனிப்போர் அப்படின்றது, ஒரு கோல்டு வார் அப்படின்றது ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் விஜய் பேசின அன்னைக்கு திடீரென்று சீமான் அவர்கள் வந்து கொதித்து எழுந்து பத்திரிகையாளரோட சண்டை போடுறாரு. இந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. அதாவது இது ரொம்ப 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 பழைய ஸ்டைல் இது. அதாவது ஒரு செய்தி பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது நாம் வந்து ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக பண்ணோன்னா அது செய்தியாகி போகிறதெல்லாம் வந்து அண்ணாமலை அதை தான் பண்ணுறாரு. வாரம் வாரம் ஏதாவது ஒரு இடத்துல நியூஸ்லேயே என்ன இன்றைக்கி நம்ம நியூஸ்லேயே இல்லையே என்ன பண்ணுறது, ட்விட்டரில் நம்மளை பற்றி எவனும் பேச மாட்டேன்றானே, யாராவது ரிப்போர்ட்டர் போய் பைட்டு கேட்கும்போது அவனை வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறது, உடனே அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ஷேர் பண்ணி ஃபயர் விடுறது, இப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று நீங்கள் அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பதவியில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் யார்? சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர், செங்கோட்டையன் அவர்களும் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த பதவியை வந்து இவங்க நம்ம கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியை வந்து பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இப்போ அதை யோசித்து இவங்க அந்த பதவி கொடுத்தாங்களா? ஏன்னா பிரசிடெண்ட் ஆஃப் த பார்ட்டி இஸ் விஜய், அதுக்கப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னும்போது அது ஒரு மெசேஜ் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அந்த போஸ்டிங் எனக்கு பார்த்த உடனே தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். அது வந்து அது ஏதாச்சும் அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா தாவேக்கால அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வி. ஏன்னா நாளைய தினம் வந்து விஜய் ரொம்ப இது பண்ணார்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜயை வந்து இப்படி கடுமையாக திட்டினாருன்னும் போது தாவேக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதற்கு பதிலடி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கூட ஏற்பாடாக இருக்கலாம், தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து எல்லாமே ஒரு அரசியல் அதில் ஒளிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நேரடியாக வந்து விஜய் சீமானுக்கு பதில் கொடுப்பதற்கு பதிலாக செங்கோட்டையின் மூலமாக சீமானுக்கு பதில் இருக்கலாம். அதுக்காகவே வந்து சீமான எதிர்க்கிறதுக்கு விஜய் தயாராயிட்டாரு. பல வழிகளில் நீங்கள் ஒரு கட்டத்தில் எதிர்த்து தானே ஆகணும். நீங்கள் கடுமையாக சீமான் போட்டு அவரை டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்னும் போது திருப்பி அடிக்க தான் செய்யணும். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ரொம்ப போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா கவனம் அவங்க பக்கம்தான் போகும். அது அவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் எதற்காக அதை வந்து அவர் செய்கிறாருன்னு தெரியல.
பட் அதையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு தாவேக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் இதில் இருக்குது. ஓகே, நீங்கள் பேசும்போது அண்ணாமலை பற்றி சொன்னீங்க, எப்படியாவது வந்து கவனம் பெறணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட ஏதோ ஒன்று பேசுவார், ஏதோ ஒரு தகவலை கொடுக்குறேன்னு சொல்லி தகவலை கொடுப்பாரு. அதெல்லாம் தகவல்லாம் கொடுக்க மாட்டாரு, சண்டை போடுவார். சரி, அது உங்கள் பார்வை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு? இப்போ ஒரு பக்கம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தொடர்ந்து நான் டெல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக வந்து டிடிவி தினகரனுமே வந்து விஜயோட கூட்டணி போவார் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் வந்துருச்சு, செங்கோட்டையன் தாவேக்கால இணைந்தனால. இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு? அவர் பாஜக தான் தொடர போகிறாரா, இல்லை வேறு எதுவும் அவர் திட்டம் வச்சிருக்கிறதா உங்களுக்கு எதுவும் செய்தி இருக்கா? அதாவது அண்ணாமலை வந்து 2024 பண்ண அந்த குழப்பம் இருக்கு இல்லையா, கூட்டணி விட்டு வெளியே வந்தது, ஏடிஎம்கே வந்து பலவீனப்படுத்தினது, இது எல்லாமே வந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். அவர் என்ன பர்சனலாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ட மற்றவர்கள்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணுறேங்கன்றலாம் சொல்லிட்டு கடைசியில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத விளைவு இன்னைக்கு வந்து பாஜக மீது கடுமையான ஒரு அதிருப்தி வந்து இவங்க ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருக்காங்க அப்படின்றதுக்கு முழுமையான காரணம் அண்ணாமலை தான். இப்போ அதை ஏதாச்சும் சரி பண்ணணுமா அப்படின்ற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கேன்னு காட்டிக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்கிறது அந்த எஸ்ஏஆர் மேட்டரில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவருக்கு வந்து கட்சியில் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. நயனா நாகேந்திரன் பக்கம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் அவருக்கு கூட இருந்தவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து ஒன்றும் போஸ்டிங் வரலையே, நீங்கள் அண்ணாமலைக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னாங்க, இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. அப்படி ஒருவேளை தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வாய்ப்பு கொடுக்கறதுக்காக காத்திருக்காங்களா? அது அவருக்கு தயாராக இருக்கணும்ல, தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் தயாராக. அவர் தமிழ்நாடு அரசியலை சுற்றி தான் என் வாழ்க்கையே இருக்க போகுதுன்னு கரெக்டாக அதெல்லாம் சொல்லுவார். தமிழ்நாடு அரசியலை சுற்றி வாழ்க்கை இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவார். அரசியலில் இவருக்கு என்ன ஸ்டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அந்த இடத்துல அண்ணாமலையோடைய வளர்ச்சியும் வந்து ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அதே போல் அண்ணாமலை வந்து ஆதரவு இழந்ததும், கட்சிக்குள்ளேயே அவர் வந்து இழந்த ஆதரவு என்பது ரொம்ப அதிகம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கடுமையான அதிருப்தியில் வந்து தேசிய தலைமை என்பது இருக்கிறது. நீங்கள் இந்நேரம் வந்து அவர் எங்கேயாச்சும் காம்பன்சேட் பண்ணியிருக்கோமே. இப்போ கட்சியுடைய பார்வை, மேலிட பார்வை நம்ம மேலே வந்து பற்றாதா, ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா, ஏதாவது நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் அவர். ஒருவேளை நம்ம கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு பொதுவாக அவங்களா அனுப்பட்டும் அப்படின்னு காத்திருக்காரா? இல்லை, அப்படிலாம் நீங்கள் வந்து நீங்கள் கட்சியை விட்டு சேலஞ்ச் பண்ணிட்டுலாம் அவங்க போயிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது. இவங்க விட்டுற மாட்டாங்க. நீங்கள் பிஜேபி வந்து உங்களை எப்படி வளர்த்து விட்டாங்களோ அதே மாதிரி உங்களை வந்து எப்படி காலி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதற்கான நேர்மையான இல்லை எல்லாமே அதெல்லாம் வந்து சும்மா கதை. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டெல்லி தலைமைக்கு புகாராகவே போயிருக்கிறது, ஆதாரங்களுடன் போயிருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க கையில் வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் சேலஞ்ச் பண்ணிவிட்டு போய் வெளியே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட சொல்லுங்களேன். நான் வந்து பாஜகவில் இருந்தேன், ஒரு தேசியவாதியாக பாஜகவில் தொடரணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து அதற்கான பலன் எனக்கு வந்து இந்த கட்சியில் கொடுக்கல, ஆகவே நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி வெளியே போய் நான் வந்து மாற்று அரசியலை கையில் எடுக்க போகிறேன், நான் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பேசலாம். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.